வெல்கம் பேக் கைஸ். விடாமுயற்சி எதுக்காக இழுக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் விடாமுயற்சி அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருக்கீங்க. வெரி ராங். இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. விடாமுயற்சி இந்த படம் எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவ்வளவுதான் கைஸ் ரிவ்யூ. ஒன் லைன் அதுதான் கைஸ். சீரியஸா ஒரு படத்தை படமா பாக்குற எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த படம் பிடிச்சிரும். அதை விட்டுட்டு ஏன் ஹீரோக்கு மாஸ் எலமெண்டே இல்ல, ஏன் ஹீரோ பஞ்ச் பண்ணா 10 மீட்டர் தாண்டி விழ மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. ஒரு டைரக்டரோட பிளாட்ல இருந்து கொஞ்சம் கூட டைவர்ட் ஆகாம கடைசி வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் பாத்ல போற ஒரு நல்ல மூவி தான் விடாமுயற்சி. இத வந்து ஸ்லோ பேஸ்ட் பாரனாய்டு த்ரில்லர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாரனாய்டு அப்படின்ற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கு அப்படின்னா ஒரு குழப்பத்திலேயே வச்சிருக்கிற மாதிரியான ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெகட்டிவ்ஸ் எனக்கு பெருசா எதுவுமே தோணல. டு பி ஹானஸ்டா அருமையான ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காங்க, அருமையான சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காங்க. அந்த கலர் கிரேடிங் எல்லாமே நீங்க ஒரு ஹாலிவுட் மூவி பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு பேசிக்காவே. பட் அந்த குவாலிட்டி உங்களுக்கு ஒரு அவுட்புட்டா நீங்க வந்து ஸ்கிரீன்ல பாக்கும்போது அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே ப்ளீசிங்கா இருந்துச்சு பாக்குறது. இதுக்கு மேல நான் பேச போற எல்லாத்துலயுமே ஸ்பாயிலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஸ்டோரி தெரியாது, நீங்க படம் இன்னும் பார்க்கல அப்படின்னா நீங்க வந்து இந்த வீடியோவை இதோட நிறுத்திக்கலாம். படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த வீடியோ வேணும்னா நீங்க பாத்துக்கலாம். சோ ஸ்பாயிலர் அலர்ட் கைஸ். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச சீன்ஸ் நிறையவே இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா ஏகேவும் த்ரிஷாவும், அதாவது கயல் அண்ட் அர்ஜுன், அவங்க வந்து பெட்ல இருப்பாங்க. ஸோ அன்னைக்கு அவங்களோட பர்த்டேவா இருக்கும். 12 மணிக்கு அவங்க மொபைல்ல நிறைய பேர் விஷ் பண்ணுவாங்க, வித் லவ் அப்படி இப்படிலாம் ஹார்ட் எமோஜிலாம் போட்டு நிறைய பசங்க பொண்ணுங்க எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா விஷே பண்ண மாட்டாரு. அவர் பாட்டுக்கு லேப்டாப்ல தட்டிட்டு இருப்பாரு. அப்ப திரும்பி ஒரு லுக் விடுவாங்க. அந்த கண்ணிலேயே இவனை விட இவங்க எல்லாரும் பெட்டரோ, போன்ல பாப்பப் ஆயிருக்கும்ல மெசேஜ், அவங்க எல்லாம் பெட்டரோ அப்படின்றத ஒரு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த அஃபேர் கைண்ட் ஆஃப் திங். அண்ட் இன்னும் நிறைய பேர் படம் பார்த்து புரியாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வில்லன் வந்து ரொம்ப வீக்கா இருந்தாரு, வில்லன் இன்னொரு வில்லியும் இருப்பாங்க, ரெஜினா கசாண்ட்ரா அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பார்க்க மிருனால் தாக்கூர் மாதிரியே இருந்தாங்க. அது ஏன் எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சா இல்லை உங்களுக்கும் தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அந்த 2 பேரும் வீக்கா இருந்தாங்க, அவங்க பண்ணதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி யாராவது நினைச்சிங்க அப்படின்னா அதுலயே காமிச்சிருப்பாங்க அவங்க 2 பேருமே. ஸோ அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அவ்வளவுதான். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ. இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம ஏகே வந்து யாரையுமே படத்துல கொலை பண்ணிருக்க மாட்டாரு. சுட்டாலுமே முட்டு கீழே தான் சுட்டிருப்பாரு. பிளஸ் அந்த ஒரு காப் சீன் ஒன்று இருக்கும்ல, ஒரு காப்போட கார் எடுத்துட்டு போவாரு. அந்த சீனுமே எனக்கு ஒரு எக்ஸிகியூஷனாவே ஒரு நார்மலான மனுஷன், நீங்க வந்து ஹீரோயிக்கா என்ன வேணா பண்ணிடலாம் படத்துல, பட் ரொம்பவே நம்புற மாதிரி இருந்துச்சு. அண்ட் லுக் வைஸ்மே பாத்தீங்கன்னா இந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐ திங்க் அந்த நார்மலா படத்துல இருக்கிற போர்ஷன் எல்லாமே அவர் வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட்டா இருந்தாருல, வெயிட் போட்டிருந்தப்ப எடுத்த ஷார்ட்ஸ் தான் எல்லாமே. ஆனா இந்த பிளாஷ்பேக் சீன்ல வந்து அவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணி, எஸ்பெஷலி லைட்டா தாடி வச்சுட்டு ட்ரிம்டு ஒரு கெட்டப்ல இருப்பாரு. அந்த மாதிரி செம சாமிங்கா இருந்தாரு பாக்குறதுக்கே அஜித் சார். எனக்கு அதை பார்க்கும் போதே வலிமை ரிவ்யூல வந்து ப்ளூ சட்டை சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கு வந்து அப்படியே எரியணும் போல இருந்துச்சு. இன்னொரு சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிட்னாப் எல்லாம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் த்ரிஷா வந்து அப்படியே டைப் பண்ணி வச்சுட்டு அவங்க கிட்ட வந்து மேனுப்புலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தான் நடந்துச்சு அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து த்ரிஷா வந்து இல்ல என் புருஷன் அப்படிலாம் பண்ண மாட்டான், எனக்கு தெரியும் அவரை பத்தி, அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லும் போது, அதனாலதான் இன்னொருத்தன் கூட அஃபேர் வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு 100ல் 1 அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. படத்துல சீக்ரெட்டிவா ஒரு மெசேஜ் வச்சிருக்காங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒண்ணுத்த டைம் கொடுத்து கேர் பண்ணிக்கல அப்படின்னா அதை கேர் பண்றதுக்கு வெளியே 1000 பேர் காத்துட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து லைஃபோட தத்துவம் கைஸ், எல்லாரும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. எனக்கு இருந்த ஒரே வருத்தம் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எண்டிங் கிளைமேக்ஸ், ஓகே நீ என்ன பண்ணாலும் நான் ஏத்துக்கிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எனக்கு நீ தான்டா என்ன இருந்தாலும் நீ தான் என் புருஷன், கல்லானாலும் கணவன் தான், புல்லானாலும் புருஷன் தான் வந்து சேர்ந்த மாதிரி வச்சிருந்தாங்க. அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை, அவ்வளவுதான். மற்றபடி இந்த படத்துல அந்த பிளாட், அந்த கேரக்டர்ஸ், அவங்க என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. யாருமே எங்கேயுமே ஓவர் ஆக்டிங், கிரிஞ்ச் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம, தேவையில்லாத சாங்ஸ் கிடையாது. படத்துல 2 சாங் இருக்கு. அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ஸுமே பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் ஃபீல் நமக்கு கிடைச்சது. அவங்களோட பாஸ்ட்டை நம்ம பார்க்கும்போது ஓகே வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பத்திக்கிச்சு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அந்த ஃபாஸ்ட் பேஸ் ஒன்று பிடிக்கும். அது வந்து அதோட நீங்க டிராவல் ஆவீங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு படத்துல வேற சொல்றதுக்கு குறை எதுவுமே தெரியல. அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ஸ்லோ பேஸ்டு மூவி, பட் தட் ரெக்யர்ட் ஃபார் த ஸ்கிரிப்ட் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், எல்லாரும் ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி படத்தை வந்து போய் தியேட்டர்ல பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஹோப்ஃபுல்லி உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை.